மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொன்னார், ப்ரூஸ்லி என்ன சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேர் சொன்ன விஷயத்தில் என்ன இன்டர்லிங்க் இருக்குது, அதை பற்றி நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இது வந்து பெரிய வீடியோலாம் கிடையாது, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஒரு நாள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற அவரோட லெபார்ட்டரியில் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக ப்ரொஃபஸர் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் வராங்க. வந்தோடனே அவர் பார்க்குறாரு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே உடனே ஒரு மெட்டீரியல் எடுத்து பார்க்குறாரு. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப லைட்டாக கூட இருக்குது. என்னது இதுன்னு ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது பார்த்தீங்கன்னா அக்னி அப்படின்ற ஒரு மிசைலோ ராக்கெட்டோ ஏதோ சம்திங் அதை தயார் பண்ணுறாங்க. அதுக்கு சம்மந்தப்படுற ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஹீட் ஷீல்டு, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹீட் ஷீல்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் உத்து பார்த்தோன்னே உடனே அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு. ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோடனே அங்கே இருக்கிற ஒரு 30லேருந்து 40 பேர் 15 வயது கீழே உள்ளவங்க, அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடாது, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் பற்றி நான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா வுட்டில் செஞ்ச கேலிப்பர்ஸ். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிலோஸ் இருக்கும். பட் ஆனால் இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மெட்டீரியல் ஒன்று தயார் பண்ணுறீங்கல்ல, அது எதுக்கு இங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் அவங்களோட லெபார்ட்டரிக்கு போயிட்டு ஒரு மோல்டு ஒன்று தயார் பண்ணுறாங்க. இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கேலிப்பர்ஸ் தான், ஆனால் வுட்டில் செய்யலை. இந்த கேலிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா 4 கிலோஸ், இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 400 கிராம்ஸ். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு கம்மி, அட் த சேம் டைம் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நிறைய மடங்கு அதிகம். இது பேர் தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து அது லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் அது போட்ட 10 நாள்லேயே குழந்தைங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இமேஜின், அவங்களால ஒரு ஆளால் நடக்கக்கூட முடியாத ஒரு ஆளால் அது போட்டோன்னே ஓட ஆரம்பித்தோடனே அவங்களோட பேரண்ட்ஸ் கண்ணில் சந்தோஷம், எல்லாரோட கண்ணில், அந்த டீம் கண்ணில் அப்துல் கலாம் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஆனால் பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் என்ன லிங்க் பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, நான் ஒரே வாட்டி டாபிக் விட்டு வெளியே வரேன் மறுபடியும். பட் ஆனால் தேர் இஸ் அ லிங்க். ஓகே, இப்போ ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்காரு, 10 வகையான கிக் இருக்குது மார்ஷியல் ஆர்ட்ஸில். நிறைய வகையான கிக்ஸ் இருக்குது, நிறைய வகையான பஞ்சஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 வகையான கிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட ஒரே கிக்கு 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறான்ல, 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறான்ல, அவனை பார்த்தா தான் எனக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டாபிக் மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ மாஸ்டர். ஓகே, டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ மாஸ்டர் ஆஃப் தட் செப்பரேட் திங். ஓகே, செப்பரேட் அது ஆர்ட்டில் ஒரு நிறைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரூஸ்லியோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, இப்போ கிரிக்கெட்டில் வந்து 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கவர் டிரைவ், புல் ஷாட், ஹூக் ஷாட், ஊப்பர் கட், ஸ்வீப் ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப், அந்த ஷாட் இந்த ஷாட்னு எல்லா ஷாட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வெறும் கவர் டிரைவ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர் டிரைவ் மட்டும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் கிரிக்கெட் சிச்சுவேஷன் எப்படி, வெறும் ஒரு கவர் டிரைவ் வச்சு மட்டும் உங்களால் கிரிக்கெட்டில் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரூஸ்லி சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. ப்ரூஸ்லி எப்போவுமே 1000 டைம்ஸ் நீங்கள் 10,000 டைம்ஸ் ஒரு கிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் மாஸ்டர் ஆவீங்கன்னு தான் சொன்னாரே தவிர புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் அவர் சொல்லவே இல்லை. ஸோ ஒரு கிக்கை நீங்கள் 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ கைண்ட் ஆஃப் கிக், ஒரு நியூ கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட் கிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ன்றது ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறது 1,00,000 தடவை பண்ணலாம், 10,00,000 தடவை கூட பண்ணலாம். ஆனால் புதுசாக வர்றது விடக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அப்துல் கலாம் சார் வந்து ஹீட் ஷீல்டு அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுறாரு. ஸோ ஹீ இஸ் அ ராக்கெட் சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு இது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேலிப்பர்ஸ் செஞ்சு கொடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிசன் ஃபீல்டு. ஓகே, இப்போ அவர் வந்து கண்டினியூஸாக ஒரு சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தானே ஹீட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று தயார் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த ஹீட் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனில் கூட யூஸ் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிக்கை நீங்கள் 10,000 தானே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நியூ டைப் ஆஃப் கிக்கை நீங்கள் உருவாக்க முடியும். அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயும் நிறைய வகை இருக்குது, அது என்னென்னு எனக்கும் தெரியாது. பட் ஆனால் அந்த புது கிக் வந்து மற்ற மார்ஷியல் ஆர்ட் பிரான்ச்சஸ்க்கு யூஸ் ஆகலாம், மேபி யூஸ் ஆகாமல் கூட போகலாம்.
ஸோ எப்படி வந்து இந்த ஒரு ஹீட் ஷீல்டு வந்து மற்ற ஒரு பிரான்ச்க்கு வந்து மற்ற ஒரு ஃபீல்டுக்கு மற்ற ஒரு மெடிசன் ஃபீல்டுக்கு எப்படி யூஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்போ என் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து இன்டீரியர் டிசைன் கோர்ஸ்லாம் முடிச்சு வந்தவன். இப்போ இன்டீரியர் டிசைனிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர் தான் இருந்தது. அது மேலே நல்லா ஒர்க் பண்ணி என்ன ஆச்சுன்னா இன்டீரியர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிரான்ச் உருவாச்சு. இப்போ இன்டீரியர் டிசைன்லேருந்து பல விதமாக போயிட்டு இருக்கு. இன்டீரியர் ஃபர்னிஷிங், இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபர்னிச்சர் ஸ்பெஷலிஸ்ட், 3D டிசைனிங், இன்டீரியர் பிளானிங், லைட்டிங் டிசைன், எலக்ட்ரிக்கல் டிசைன், பிளம்பிங் டிசைன், இந்த மாதிரி நிறைய வகையாக போயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மேலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற பிரான்ச்சுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நியூ இனோவேட்டிவ் தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். யாருக்கு தெரியும், ஒரு புது சப்ஜெக்டே உருவாக்கலாம். இப்போ மெடிசின் இருக்குது, இப்போ டாக்டர் வந்து பல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, இந்த ஆர்த்தோபெடிக் இருக்காங்க, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே இல்லையே. ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் வந்து ஒரு 4-5 ஒரு சில டைப்ஸ் தான் இருக்குது. பட் அது மேலே சீரியஸாக ஒர்க் பண்ணதுனால தானே ஒரு நியூ பிரான்ச்சஸ்லாம் உருவாகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கீன் ஃபோக்கஸ், ஒரு ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி தான் கண்டினியூஸாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ தாட், நியூ இனோவேட்டிவ் தாட், நியூ இன்வென்ஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் அ மேன் ப்ராக்டிசஸ் 10,000 times a சேம் கிக் இட் ஃபியர்ஸ் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவர் புதுசாக ஒரு கிக்கை உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லவே இல்லை. ஸோ 10,000 times நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாஸ்டர் ஆகிடுவீங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் ஆனால் அது வந்து ரெண்டுமே இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ 10,000 வந்து 1 lakh times ஆக்கணும், அது வந்து 10 lakhs times ஆக்கணும். அட் த சேம் டைம் புதுசாக கூட ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்துல் கலாம் சார் வந்து ஹீட் ஷீல்டை வந்து இன்னொரு ஃபீல்டுக்கு கொண்டு வராருன்னா கண்டிப்பாக ஹியூமன் பாடியோட டேட்டா பற்றி படிக்காமலையா பண்ண முடியும்? கண்டிப்பாக கொஞ்சமாவது படிச்சிருப்பார்ல, கண்டிப்பாக கொஞ்சமாவது எர்கனாமிக்ஸ் பற்றி படிச்சிருப்பாரு, கண்டிப்பாக கொஞ்சமாவது ஆர்த்ரோபோமெட்ரி டேட்டா, ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சமாவது, மெடிசன் பற்றி அந்த ஃபிசியோதெரப்பி பற்றி கொஞ்சமாவது படிச்சிருப்பார்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபீல்டில் நீங்கள் 200% ஃபோக்கஸ் வைக்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் மற்ற ஃபீல்டு மேலே எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணுறீங்க.